அமெரிக்கா செஞ்ச காரியத்தை பாருங்க. சும்மா கிடந்த சங்கை ஊதிக் கெடுத்த கதையா ஈரானை தாக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி உலக அரசியல் ரொம்ப சூடு பிடிக்கும் போல் இருக்கே. நிலைமை என்னன்னா, ஈராக் மேல அணு ஆயுதம் இருக்குன்னு சொல்லி தாக்குனாங்க இல்லையா? அதே மாதிரி இப்போ ஈரான் மேலையும் அமெரிக்கா தாக்குதலை தொடுத்திருக்கு. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பிரச்சனையில அமெரிக்கா உள்ள வந்தா மோசமான விளைவுகள் இருக்கும்னு ஈரான் எச்சரிச்சும் கேட்காம ஈரானோட 3 அணு ஆய்வு மையங்களை தாக்கியிருக்கு. ஒரு எழுதப்படாத ஒப்பந்தம் இருந்தது, அதாவது சண்டையில் 3வது நாட்டை இழுக்கக்கூடாதுன்னு. ஆனா இஸ்ரேல் அதை மீறிட்டதால இப்ப ஈரானுக்கு ஆதரவா அவங்களோட நட்பு நாடுகள் களமிறங்கலாம்னு சொல்றாங்க. ஈரானுக்கு உதவ போற நாடுகளோட லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது ரஷ்யா தான். குறிப்பா உக்ரைன் போருக்கு அப்புறம் 2 நாடுகளுக்கும் நல்லா ஒத்துப்போகுது. ஈரான் ரஷ்யாவுக்கு ட்ரோன்கள், ஏவுகணைகள் எல்லாம் கொடுத்திருக்கு. பதிலுக்கு ரஷ்யா அதிநவீன போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், வான் பாதுகாப்பு தளவாடங்கள்னு அள்ளி வழங்குது. அணு ஆயுதம் நேரடியா கொடுக்கலைனாலும் அதுக்கான தொழில்நுட்ப உதவி, யுரேனியம் செறிவூட்டும் வித்தைகளை ரஷ்யா கொடுக்கலாம். அடுத்ததா சீனாவும் ஈரானுக்கு கை கொடுக்கும். 25 வருஷ ஒப்பந்தம், கச்சா எண்ணெய் வர்த்தகம்னு 2 பேருக்கும் இடையில நல்ல உறவு இருக்கு. வட கொரியாவும் ஈரானுக்கு துணையாயிருக்கு. ஏவுகணை தொழில்நுட்பத்துல நீண்ட காலமா இவங்க 2 பேரும் ஒத்துழைச்சு வர்றாங்க. இந்த நாடுகளோட உதவியோட அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் ஈரான் சமாளிக்கும்னு சொல்றாங்க. ஆனா இது உண்மையிலேயே உலகப்போருக்கு வழிவகுக்குமா? இந்த தாக்குதல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.